ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம வந்து லீஃப் ஸ்டிச் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் வரைஞ்சிட்டு நடுவில் பார்ட்டிஷன் பிரிச்சுக்கோங்க. அடியிலேருந்து எப்பயும் போல் த்ரெட் எடுத்து சென்டர் போர்ஷன்லேருந்து இங்கேருந்து இங்கே சென்டர் போர்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதே ஸ்டிச் தான் வந்து இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், அதே மாதிரி ரைட் சைடு பஞ்ச் பண்ணிட்டு கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், மாதிரி லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே ஒரு லாக் ஸ்டிச், அகெயின் ரைட் சைடு இங்கே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு. நம்ம இதை ஃபர்ஸ்ட் அவுட்லைன் ட்ரா பண்ணிட்டும் வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா இதை ஃபினிஷ் பண்ணிட்டு லாஸ்டாவும் அவுட்லைன் போட்டுக்கலாம். அது நம்மளோட விஷ் தான், எப்படி வேணுமோ உங்களுக்கு. அந்த மாதிரி பிகினஸா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க அவுட்லைன் போட்டுட்டு அப்புறம் கூட வந்து நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு கரெக்டா பெர்ஃபெக்டா போட வரும் அப்படின்னா நீங்க டைரக்டா இந்த மாதிரி போட்டுட்டு லாஸ்டா வந்து அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான். ரைட் சைடு ஒரு லாங் ஸ்டிச், அதை கீழே அப்படியே ட்ராக் பண்ணி கீழே ஒரு லாக் ஸ்டிச், இந்த சைடு அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு லாங் ஸ்டிச், கீழே கொண்டு வந்து அப்படியே ட்ராப் பண்ணி இங்க வந்து ஒரு லாக் ஸ்டிச். நம்ம சேனல்ல லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டவுட் இருந்துச்சுன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்க அதை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு லாக் ஸ்டிச், லாங் ஸ்டிச், கீழே சென்டர்ல கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதே அகைன் லெஃப்ட் சைட் கீழே கொண்டு வந்து கீழே ட்ராக் பண்ணி ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி எண்டு வரைக்கும் கீழே வந்து போட்டுட்டே வரணும். ஒரு லாக் ஸ்டிச். இப்போ இந்த மாதிரி எண்டு வரைக்கும் போட்டுட்டு அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவுட்லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது லீஃப் டைப்ல இது ஒரு டைப். இந்த மாதிரி மொத்தம் 5 டைப்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்றோன்னு. ஸோ இந்த மாதிரி ஃபைனலா எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.